Hello friends, welcome back to Own Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். Tiramisu ரொம்ப சூப்பரான டெசர்ட், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்திரலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 200 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துக்கிறேன். இத ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா சாஃப்ட்டா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். பாருங்க க்ரீம் சீஸ் சூப்பரா ரெடி ஆயிட்டு இத ஓரமா வச்சிரலாம். இன்னொரு பவுல்ல 200 கிராம் whipping cream எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா சில்லுன்னு இருக்கணும். இத லைட்டா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். அது இல்லனா ஐசிங் சுகர் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ளஃபியா வர்ற மாதிரி நல்ல ஹை ஸ்பீடுல நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ளஃபியா நல்லா பீட் பண்ணி எடுத்தாதான் நமக்கு டிராமிசு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க நல்ல க்ரீமியா வந்திருக்கு பாருங்க. ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா பீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். நமக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து ஆல்ரெடி நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்ச க்ரீம் சீஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டெசர்ட் தான். இந்த பீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மறுபடியும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு க்ரீம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது தான். நீங்கள் அசம்பிள் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா இதை உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வச்சுருந்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா காஃபி பவுடருக்கு பதிலாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ரஸ்க் எடுத்துக்கிறேன். ரஸ்கை பாதியாக உடைச்சிட்டு இதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் ஒரு கிளாஸ் பவுல் வச்சுருக்கிறேன்ல அதில் ஃபஸ்ட்டு லேயராக இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண க்ரீம் சீஸை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த லேயர் ப்ரெட்டை நம்ம இந்த தண்ணியில் டிப் பண்ணி அதை ஃபஸ்ட் லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீமை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெசர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.